என் பேர் சிவா. நான் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். டேய், நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். சரிப்பா. இதுதான் என் அப்பா. நம்ம என்னதான் எதிர்த்து பேசினாலும் அம்மா அப்பா சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. அண்ணா, டேபிளில் பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருக்கேன், சாப்பிட்டுக்கோ, நான் கிளம்புறேன். இதுதான் என் தங்கச்சி. இவளோட முந்தைய வாழ்க்கை தான் எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தது. இப்போ நான் அவளுக்காக தான் வாழ்கிறேன். இதுதான் பிரியா. ஷீ இஸ் மை ஷி வாஸ் மை லவ்வர். ரொம்ப பயமா இருக்கு சிவா. ஏன், என்னாச்சு? நம்ம விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு. நானே உங்கள் அண்ணன்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசலாம்னு நினச்சேன். நீ என்ன சொன்னாலும் அண்ணன் புரிஞ்சிக்க மாட்டாரு. இப்போ என்ன தான் பண்ண சொல்கிற? பேசாம ஓடி போயிடலாம். என்ன லூஸ் தனமாக பேசுகிற? கொஞ்சமாவது ப்ராக்டிக்கலாக யோசி, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சொல்லு. எங்க இருக்க? ஃப்ரெண்ட்ஸோட வெளில இருக்கேன். என்ன விஷயம்? வீட்டில் பிரச்சனை இன்னும் பெருசாயிடுச்சு. பேசாம நம்ம ஓடி போகலாம். அவசரப்படாத. ஏன் திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்க? கொஞ்சமாவது யோசிச்சு. இனிமே யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. நாளைக்கு நான் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுவேன். நீ வந்து என்னை கூட்டிட்டு போ. ஏய் பிரியா, ஏய். அப்பா, நான் கிளம்புறேன். எங்கடா கிளம்பிட்ட? காலேஜ் டூர்ப்பா. அன்றைக்கி சொல்லியிருந்தேன்ல. ஆமாம்ல. சரி, போயிட்டு வா. சிவா, ஒரு நிமிஷம். இந்தாடா, இதை செலவுக்கு வச்சுக்கோ. என்னடா இது புதுசா இருக்கு? ஒன்றும் இல்லைப்பா. சரி, நல்லபடியாக போயிட்டு வா. அன்றைக்கி நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் அவள் வரல. சொல்லுங்கப்பா. உடனே வீட்டுக்கு கிளம்பி வா. என்னாச்சுப்பா? உடனே கிளம்பி வாடா. அன்புள்ள அப்பாவுக்கும் அண்ணாவுக்கும், நான் செய்கிறது தப்புன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு பையனை விரும்புகிறேன். நான் அவன் கூட தான் போகிறேன். கவலைப்படாதீங்கப்பா, அவன் என்னை நல்லா பார்த்துக்குவான். அண்ணா, நீயும் என்னை மன்னிச்சிடு. இப்படிக்கு சுகன்யா.
நீயும் இப்படி பண்ணுவியாடா? அந்த ஒரு கேள்வி தான் என் வாழ்க்கையே மாத்திருச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சோனியா திரும்ப எங்கள் வீட்டுக்கு வந்தா. ஹேர் லைஃப் வாஸ் ஏ ட்ராஜடி. அவள் வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறிடுச்சு. நாங்கள் அவளை திரும்ப ஏற்றுக்கிட்டோம். அவள் பண்ண தப்பே நானும் பண்ணியிருந்தா அவள் என்னை அண்ணான்னு கூப்பிடுறதுக்கு நான் தகுதி இல்லாதவனாக இருப்பேன். இப்போ நான் அவளுக்காக தான் வாழ்கிறேன்.